ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து த ஹிந்துவோட ஆகஸ்ட் 24th எடிட்டோரியல் பற்றி பார்க்கலாம். அதாவது திங்கிங் த்ரூ த நேபாள் பாலிசி அப்படின்னு இன்றைக்கி எடிட்டோரியலில் ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் நேபாள் பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஓலி இவங்க ரெண்டு பேருமே ஆகஸ்ட் 15th அன்றைக்கி ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடத்திருக்காங்க. இந்த கான்வர்சேஷனில் ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு நேபாள் பிரைம் மினிஸ்டர் ஒரு சின்ன க்ரீட்டிங்ஸ் கொடுத்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கெஸ்டரும் கொடுத்துருக்காரு. அது எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஆகஸ்ட் 17th வந்து இந்தியா நேபாள் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கமிட்டி இதை பற்றி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிருக்கு. அது வந்து இந்தியன் அம்பாசடர் நேபாளுக்கு போகிறத பற்றியும் அங்கே உள்ள இந்த மீட்டிங்ஸை பற்றி பேசுறதுக்கான கண்டென்ட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதாவது இந்த கமிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நேபாள் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் உள்ள பைலேட்ரல் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கான கமிட்டி தான் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து வந்து இந்தியா நேபாள் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் வந்து அக்டோபரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை முகமுகமான ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்டிவ் கமிட்டியாக இருக்காது. இது வந்து விர்ச்சுவலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக. ஏன் இது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால இந்தியா நேபாள் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக நடக்க போகுது அக்டோபரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டியில் வந்து பவுண்ட்ரி இஷ்யூவை பற்றி பேசுவாங்களா அப்படின்றது தான் இப்போ உள்ள டாக்கு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, யூனிலேட்டரல் ஆக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பார்டர் இஷ்யூவை பற்றி ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து முடிவு எடுக்காமல் நேபாள் மட்டுமே சுயமாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் டெரிட்டரி, அதாவது நம்ம இந்தியன் பார்டருக்கும் நேபாள் பார்டருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் ஆஃப் டெரிட்டரியை வந்து நேபாள் வந்து ஒரு சின்ன மைன்யூட் டிஸ்பியூட் மூலயமா ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன டிஸ்பியூட், இந்த டிஸ்பியூட் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டெரிட்டரியோட ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 400 ஸ்கொயர் மீட்டர் பார்டருக்கு வந்து இவங்க வந்து எங்களோட பார்டர் லைன் இது அப்படின்னு வந்து இவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், ரிவைஸ்டு அஃபிஷியல் மேப்பில் இது வந்து எங்களது இருக்குது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேபாள் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியா கூட இந்த பேச்சுவார்த்தை நடத்த தயார், ஆனால் இந்தியா வந்து எங்களுக்கு இன்றைக்கு வரை எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் நாங்கள் வந்து இதை பற்றி பார்டர் இஷ்யூ பற்றி பேச நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம இந்த டாக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேபாள் வந்து அப்பப்போ வந்து இதை வந்து இந்தியாவுக்கு உணர்த்திட்டே இருக்காங்க, நம்ம வந்து பார்டர் இஷ்யூவை பற்றி பேசணும், நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு. இந்தியா வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஒரு பைலேட்ரல் கோஆப்ரேஷன் பற்றியும் நாங்கள் பேச ரெடி, ஆனால் பார்டர் இஷ்யூவை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இப்போ ரெடி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்டர் வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து தீர்மானிக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து யூனிலேட்டரலாக ஒரு ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து பார்டர் இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி பேச எங்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பார்டரை பற்றி கொஞ்சம் ஜியோகிராஃபிக்கல் சைடில் போய் பார்க்கலாம். ஸோ ஜியோகிராஃபிக்கல் அண்ட் பவுண்ட்ரிஸில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி ஆஃப் 1816 அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்டியை வந்து நேபாள் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷோட இதுக்கும் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் ஆச்சு. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி ஆஃப் 1816. சரியா? இந்த ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரிஸோட பவுண்ட்ரி வந்து காலி ரிவர் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் செக்டார் சைடில். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லியில் கிளியராக சொல்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரீட்டில் எந்த ஒரு மேப்பும் அட்டாச் பண்ணலை, இந்த மாதிரி இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு எந்த ஒரு மேப்பும் அந்த ட்ரீட்டில் அட்டாச் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்பானி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்பானி ரிவர் எந்த சைட்லேருந்து இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்பியாதுரா ரிட்ஜ் லைனோட லிப்பு லேக் பாஸ் அப்படின்னு ஒரு லிப்பு லேக் பாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த லிப்பு லேக் பாஸோட ஈஸ்ட் சைடில் தான் இந்த கல்பானி ரிவர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஈஸ்ட் சைடில் இருக்க கல்பானி ரிவரை தான் நேபாள் வந்து அவங்களோட கிளைமாக அப்படி வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிபியூட்ரி வந்து ரொம்ப லென்த்தியான ட்ரிபியூட்ரி அண்டு இது வந்து இன்னும் டிபேட்டபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி நிறைய ட்ரிபியூட்ரிஸ் பவுண்ட்ரிஸ் இருக்குது, இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே டிபேட்டபிளில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே வந்து ஜியோகிராஃபிக்கல் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணலை. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸும் சரி, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலியமாகவும் இல்லை லீகல் ரெக்கக்னிஷன் மூலியமாகவும் பார்த்தாலுமே
ஜியாகிரபிக்கல் பிரின்சிபல் மூலிமா இது வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்தியா நேபாள் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கல்பானி ரிவரோட நார்த்தில் தான் ஹெட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே பிரிட்டிஷோட டீட்டெயில்ஸ் சர்வேயில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதாவது எழுதப்பட்டிருக்கு, நோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேபாளி அஃபிஷியல் மேப்லேயும் இந்தமாரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் வந்து கம்பெனிக்கு கொஞ்சம் நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து கம்பெனி வந்து கேட்டோகிராஃபிக் சிக்கானரி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காலி ரிவரை வந்து ஷிஃப்ட் பண்ணுற டுவர்ட்ஸ் ஈஸ்டில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான கேட்டோகிராஃபிக் சிக்கானரி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணதுனால இவங்க எவ்வளவோ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், அவங்களோட அசட்டை வந்து திரும்பி எடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் ஏன் அமைதியாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969 உள்ள பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் கிருத்தி நிதி பிஸ்ட் இவர் வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு. என்னென்னா, இந்தியன் மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து ஒரு 17 வில்லேஜஸில் நேபாள் டிபெட் பார்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வில்லேஜஸில் இந்தியன் மிலிட்ரி பர்சனல்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து 1950s இருந்திருக்காங்க. அவங்க வந்து விட்ரா பண்ணணும், அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் 1969 கிருத்தி நிதி அவர் வந்து விட்ரா பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 17 வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா கும்ஷா, முஸ்டாங், நாம்சே பஜார், கொடாரி இந்தமாரி கிட்டத்தட்ட 17 வில்லேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 17 வில்லேஜஸ்லையுமே கூட பார்த்திங்கன்னா லிப்புலேக்கோ இல்லை கல்பானியை பற்றியோ மென்ஷனே பண்ணலை, அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன் அவங்க ஒமிட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நேபாள் சைனா பவுண்ட்ரியில் பார்த்திங்கன்னா, அதாவது பவுண்ட்ரியோட அக்ரிமெண்ட் 1960 போட்ட அக்ரிமெண்ட், நேபாள் சைனா பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியராகவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது டிங்கர் பாஸ், வெஸ்ட் ஆஃப் டிங்கர் பாஸில் இருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது, பவுண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது அப்படின்னு இந்தியா அண்ட் சைனாவோட பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் 1916 சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு இன்கன்வீனியன்ட்டான ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ஸ் 1954 இருந்து சைனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான், அதாவது லிப்புலேக் பாஸ் வந்து இந்தியன் டெரிட்டரி accepted in லிப்புலேக் பாஸ் has been in இந்தியன் டெரிட்டரி, அதாவது இந்தியன் டெரிட்டரியில் தான் லிப்புலேக் பாஸ் இருக்குது அப்படின்னு வந்து 1954 சைனீஸ் வந்து இன்கன்வீனியன்ட்டாகவே ஒரு ஃபேக்டாகவே அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சரி இது வரைக்கும் பார்த்தோம், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி சைடில் போய் பார்க்கும்போது, அதாவது ரீசெண்டாக ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அதாவது கனக் மணி தீக்ஷித் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸை வந்து நீங்கள் எல்லாருமே கொண்டாடுனீங்க, ஆனால் நாங்கள் வந்து அதை ஏன் கொண்டாடலன்னு தெரியுமா, நாங்கள் வந்து சுயமாகவே நாங்கள் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி தான், நாங்கள் வந்து நிறையாவே பிரிட்டிஷோடு வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து நீங்களாக வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் தெரியுமா, ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி, அதாவது 1816 நடந்த ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டி வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் பிட்வீன் கூர்கா சீஃப்ஸ் ஆஃப் நேபாளுக்கும் பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த ஒரு ஆங்கிலோ நேபாளிஸ் வார், கூர்கா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1814 1816 வரையும் நடந்துச்சு. இந்த வாருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த வாரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நடந்தது ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி. ஓகேவா, இந்த ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டராய் அப்படின்ற அந்த லேண்டு, நேபாளில் இருக்க டராய் லேண்டை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம், நேபாளை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் சுகாவ்லி. தென் அந்த ட்ரீட்டியை வந்து அவரை எக்ஸாம்பிளாக சொல்லி, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணி, இவ்வளோ எங்களோட பீப்புளை வந்து இந்தியாவுக்காக நாங்கள் நிறையவே செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளரி இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சவுத் ஏஷியாவுக்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கோம் அதாவது சொல்கிறாரு அப்படின்னு தீக்ஷித் வந்து அவரோட கருத்தை முன்னாடி வைக்கிறாரு. பட் இந்தியா சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா சைடில் வந்து என்ன தான் எக்ஸாம்பிளரி இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சவுத் ஏஷியாவாக நம்ம இருந்தாலுமே, இந்தியா நேபாள் இருந்தாலுமே, இந்தியா வந்து எதை கன்சிடர் பண்ணணும்னா பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாளில் தான் நாங்கள் பார்ப்போம், மக்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத மட்டுமே தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு இந்தியா வந்து அவங்களோட கருத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருந்தாலுமே
மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் வந்து இந்தியா மக்களுக்கும் சரி நேபாளிஸ் மக்களுக்கும் சரி எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றத அவங்க கருத்தாக முன்னாடி வச்சு இந்த எடிட்டோரியல் கண்டென்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கண்டென்ட்டை உங்களோட எக்ஸாமுக்கும் சரி உங்களோட நாலேஜ் லெவல் சரி எல்லாத்துக்குமே இந்த கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.